வலிமைமிக்க ஒரு வளமையான எழுச்சியும் புரட்சியும் மிகுந்த ஒரு காலமாக மாற்றி தமிழ் சமூகத்தை மானம், வீரம், அறம் இது மூன்றையும் உயிராக கொண்டு வாழ்ந்த ஒரு பேரினத்தை அடிமை நிலையிலிருந்து விடுவிக்க காத்திருக்கும் புரட்சியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்கள். நாம் அடிமை என்றால் நம் இனம் அடிமைப்பட்டு பல ஆண்டுகளாக கிடக்கிறது. அடிமை என்று எப்படி சொல்கிறாய் என்றால், ஒருவன் தன் தாய் நிலத்திலேயே தன் தாய்மொழியில் கல்வி கற்க முடியாது என்ற நிலை இருக்குமானால் அவன் உலகத்தில் மிக மிக கீழான அடிமை. அப்படியே கல்வி கற்றாலும் அவனுக்கு வேலை வாய்ப்பில் இடம் இருக்காது என்ற நிலை இருக்குமானால் இன்னும் கேவலமான அடிமை. தன் தாய்மொழியை பேசுவது, எழுதுவது, படிப்பதெல்லாம் இழிவு என்று அவனே கருதுவானானால் உலகத்தில் அவனை விட கேவலமான அடிமை எவனும் இல்லை. இந்த நிலையில் தள்ளப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிற ஒரு இனம். இத்தனை மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது எல்லா நிலங்களிலும் அவரவர் உரிமையை பாதுகாத்து அவரவர் அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டு வாழ்கிற போது தமிழ் இனம் மட்டும் தன் தாய் நிலத்தில் தன் அரசியல் அதிகாரத்தையும் வலிமையையும் அதிகாரத்தையும் இழந்துவிட்டு தன் நிலத்திலேயே அடிமைப்பட்டு தாழ்ந்து கிடக்கிறது என்றால் இதைவிட உலகத்தில் அடிமைக்கு சான்று வேறு என்ன வேண்டும்? அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான். நபிகள் நாயகம் நமக்கு என்ன போதிக்கிறார்கள்? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்து என்கிறார். ஜிகாத் என்றால் புனித போராளி. உங்களுக்கு புரியும். அப்ப அந்த அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான். என்ன அநீதி? ஊழல், லஞ்சம் தெரிகிறது, தடுக்க முடியவில்லை, சகித்துக் கொள்வார். இவனை கொடுத்து பழகிக் கொள்கிறான். கண்ணு முன்னாடி வளங்கள் களவு போகிறது, கேட்க முடியவில்லை, சகித்துக் கொள்கிறார். அரசே மதுவை காய்ச்சி விற்கிறது, இது ஒரு கொடுமை. அரசே நஞ்சை கொடுக்கிறது தன் குடிகளுக்கு. படிக்க வைக்கிறதில் காட்டுகிற ஆர்வத்தை விட குடிக்க வைக்கிறதில் அதிக ஆர்வம் காட்டுகிறது அரசு. இது எப்படி மக்களுக்கான அரசாக இருக்க முடியும்? ஆனால் தெரிகிறது, எதிர்க்க முடியவில்லை, சகித்துக் கொள்கிறான். அவன் ஊழல் செய்கிறானே, யாரு செய்யவில்லை? அவன் லஞ்சம் பெறுகிறானே, யாரு பெறவில்லை? இப்படி பிள்ளைகளெல்லாம் குடிச்சு கெடுகிறார்களே, யாரப்பா குடிக்கவில்லை? இப்படி சொல்லி 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 சகித்து கொள்வதில் தான் அடிமை நிலை உருவாகிறது. தொடர்ந்து சகித்து கொள்பவன் அடிமையாகிறான். இப்படித்தான் அடிமை பிறக்கிறான். அப்படி அடிமைப்பட்ட இனத்தின் மக்கள் தான் நாம். இறைமகன் இயேசு இறுதியில் அவரை சிலுவையில் அறைந்து ஈட்டியால் குத்தி கொல்லும்போது அவர் சொல்லுவார், என் தந்தையே, இவர்களை மன்னியுங்கள், என்ன செய்கிறோம் என்றே தெரியாது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்படி என் இன மக்கள் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் செய்து செத்து போனார்கள், அடிமையாகி போனார்கள். அதிலும் கொடுமை, அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதி கொண்டார்கள். 100 நெல் மூட்டை அறுவடை செய்தாலும் அதில் 2-5 நெல் மூட்டைகளை தேர்வு செய்வான் விதை நெற்களாக. அந்த நெல்லை எப்படி தேர்வு செய்வானால், இந்த நெல் வீரியமிக்க விதை நெல் என்று கண்டுணர்ந்து தேர்வு செய்வான். உங்களுக்கு தெரியும், பந்தலில் எத்தனை புடலங்காய் தொங்கினாலும் இந்த காய் நன்றாக வளர்ந்திருக்கிறது, இதை விதைக்கு விட வேண்டும் என்று தேர்வு செய்வான். மரத்தில் முருங்கை காய் எத்தனை காய்ச்சி தொங்கினாலும் இந்த காய் தான் விதைக்கு சரியாக இருக்கும் என்று தேர்வு செய்வான். அப்படிதான் கத்தரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய் எல்லாவற்றையும் தேர்வு செய்வான். ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு நடத்தலவன் அணைக்க முடியாத, அடக்க முடியாத காளையை இனப்பெருக்கத்துக்கு வைப்பான். அடங்கி போன காளையை விற்று விடுவான் அடிமாட்டுக்கு. சேவல் சண்டை நடத்துவான். வென்ற சேவலை வைத்து கொள்வான்.
இனப்பெருக்கத்துக்கு. தோற்ற சேவலை கரியாக்கி விடுவான், கிடாச்சண்டை விடுவான், வென்ற கிடாயை வைத்துக் கொள்ளுவான், தோற்ற கிடாயை கரியாக்கி விடுவான். ஏன் வென்ற கிடாய்? ஏன் அடக்க முடியாத காலை? ஏன் வென்ற சேவல்? ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலும் கூட அடுத்த தலைமுறைக்கு வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தவன் தமிழன். பெற விடுதலை பெற இருக்கிற இறுதி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். நம் தலைவன் இந்த நிலத்திலே நம்முடைய தாத்தா கலியபெருமாள், நம்முடைய அண்ணன் தமிழரசன் எல்லாம் வெவ்வேறு பாதைகளை தேர்வு செய்தார். உங்களுக்கு தெரியும். அதே காலகட்டத்தில் அந்த நிலத்தில் நம்முடைய தலைவன் ஆயுதமேந்திய கிளர்ச்சியை முன்னெடுத்தார். இதனால் அரசியல் போராட்டம், அரசியல் விடுதலை என்றது எங்கு தோற்று போனது, தோற்கடிக்கப்பட்டது. அவன் ஆயுதத்தை வைத்திருந்தான். இங்கே ஒரு நாடு இருக்கிறது, இந்திய நாடு. இதிலே பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் வாழ்கிறது. இந்திய நாட்டில் இராணுவம் இருக்கிறது. அந்த இராணுவத்தில் எல்லோரும் இடம்பெற முடியும். மலையாளிகள், கன்னடர்கள், தெலுங்கர்கள், தமிழர்கள் எல்லோரும் இடம்பெற முடியும். ஆனால் இலங்கையில் ஒரு இராணுவம் இருக்கிறது, அதில் தமிழர்கள் இடம்பெறவே முடியாது. ஒரு இனத்தின் மக்கள் இடம்பெற முடியாத ஒரு இராணுவம் இருந்தால் அந்த இராணுவம் எப்படி இந்த இனத்தின் மக்களை பாதுகாக்கும் என்பது ஒரு அடிப்படை கேள்வி. இந்த கேள்வியை உலகத்தில் ஒருவர் கூட கேட்கல. அது கேட்டவன் நம்முடைய தாத்தா தந்தை செல்வா அவர்கள். இந்த ஆயுதம் என் இன மக்களை எப்படி பாதுகாக்கும்? அதனால் எங்களுக்கு தனித்தமிழீழ விடுதலை என்று கேட்கும்போது, தனி நாடு ஒன்றுதான் என்று கேட்கும்போது அந்த போராட்டம் அழித்து ஒழித்து நசுக்கப்பட்டது. அவரே சொன்னார், எதிர்காலத்தில் என்னை போல அறவழியில் வருகிற தலைமுறை போராடி கொண்டிருக்காது என்று. அந்த வழியில் அவர் சொன்ன அந்த மொழியில் ஒருவன் பிறந்தான். எந்த ஆயுதத்தை வைத்து என் இன மக்களை அழித்து ஒழிக்கிறதோ, எனது உரிமையை பறிக்கிறதோ, எனது விடுதலையை தடுக்கிறதோ, எந்த ஆயுதத்தை வைத்து அச்சுறுத்தி என் அக்கா தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறதோ, எந்த ஆயுதத்தை வைத்து எனது வீட்டை நாட்டை அழிக்கிறதோ, அந்த ஆயுதத்தை எடுத்துத்தான் என் இன மக்களை பாதுகாக்க முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு நம்முடைய தலைவனின் கையில் தானாக கருவி வந்து சேர்ந்தது. அங்கே நம்மை படுத்தியவன் அரசியலால் அல்ல, அரசியல் அதிகாரத்தால் அல்ல, இராணுவ பலத்தால் அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தினான், அழித்து ஒழித்தான், நாடற்றவர்களாக்கினான். அதனால் அதற்கு பதில் மாசேத்துங் சொன்னபோது, நம்ம எதிரி நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பது எப்போதும் எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்று. அதை தலைவர் என்ன சொன்னார்? எதிரிக்கு அவன் மொழியிலேயே பதில் சொன்னால்தான் புரியும். அவன் என்ன மொழி? ஆயுத மொழி. அந்த ஆயுதத்தை எடுப்பது தவிர வழியில் எடுத்தார். ஆனால் அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்டது, ஆயுதம் மௌனிக்கப்பட்டது, ஆயுதம் மிச்சம் வைத்து விட்டது. அந்த பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டு விட்டது. ஒரு தாய் நிலத்தில் மௌனிக்கப்பட்ட விடுதலை போராட்டம் இன்னொரு தாய் நிலத்தில் கிளர்ந்து எழுகிறது. அங்கு இறக்கப்பட்ட புலிக்கொடி இங்கு ஏற்றப்பட்டது. நாம் விழவிழ எழுவோம், ஒன்று விழ ஒரு நூறாய் எழுவோம், ஒன்று விழ ஒரு 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 ஆயிரமாக எழுவோம் என்பது. விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல, எழுவதற்காக. ஏனென்றால் நாம் செத்தவர்களுக்காக அழுதவர்கள் அல்ல, அழுதவர்களுக்காக செத்தவர்கள். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். நம் முன்னவர்கள் ஏற்ற கோட்பாடு என்பது சாதாரணமான மரபில் நீ வரல, உன் பரம்பரையிலே உன் வீர மரபினன் நீ அதனால் கவனிச்சுக்கணும். உன் மரபணுவிலே வீரம் இருக்கிறது. அதனால் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்ற முழக்கத்தை தலைவர் முன்வைக்கிறார். தமிழர்களுக்கு தெரியாத 3 எழுத்து பயம், தமிழனுக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம்தான். வீரம், மானம், அறம், இம்மூன்றும் போனால் அவனுக்கு உயிர் இல்லை, போயிடும். இதை காக்கத்தான் அவன் போராடினான். அப்ப அந்த நிலத்தில் அமைதிப்படுத்தப்பட்ட ஆயுதம் இந்த இடத்தில் வேற வடிவத்தில் எழுவது. அங்கே தலைவன் தூக்கியது வாக்கு, இங்கே நாம் அங்கே தூக்கியது துவக்கு, இங்கே நாம் தூக்க வேண்டியது வாக்கு. இங்கு அதிகாரத்தில் இருப்பவன் நம்முடைய வாக்கை வாங்கி அரசியல் வலிமை, அதிகார வலிமையை பெற்று நம்மை அடக்கி ஒடுக்கி ஆள்கிறான்.
இதுவரை இந்த நிலத்தில் இருந்த எல்லா தலைவருக்கும் தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவு. நமக்கு எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் போல என் இனமும் உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற கனவு. அவர்கள் எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும், இந்த இனத்தின் மக்களை ஏமாற்ற வேண்டும். அரிசி, மாவு அரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்கிற எந்திரம், வேட்டி, சேலை, பணம், எதை கொடுத்தாவனும் ஏமாற்ற வேண்டும். நம்முடைய பொறுப்பும் கடமையும் இந்த நிலையிலிருந்து என் இன மக்களை எப்படியாவது மாற்ற வேண்டும். இதுதான் நம்முடைய கடமை. நீங்க வரலாற்றில் இதுவரை நம் முன்னோர்கள் செய்யாத ஒரு மிகப்பெரிய பணியை செய்கிறீர்கள், செய்ய வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். அப்ப அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தேசிய இனம் கடைசியாக அதுக்கு இருக்கிற கருவி அரசியல் விடுதலை. தலைவன் முன்னெடுத்தது கருவி ஏந்திய புரட்சி. அவன் பிள்ளைகள் நீங்களும் நானும் முன்னெடுப்பது கருத்தியல் புரட்சி, அறிவாயுதம் ஏந்திய புரட்சி. திரும்ப திரும்ப பதிவு செய்கிறேன், நம் இன முன்னோர்கள் எடுத்த வாளுக்கும் வேலுக்கும் தலைவன் தூக்கிய துவக்குக்கும் இந்த உலகத்தில் எல்லாரிடத்திலும் எதிராயுதம் இருந்தது. ஆனால் பிரபாகரன் பிள்ளைகள் இந்த காலத்தில் இந்த களத்தில் தூக்குகிற அறிவாயுதத்திற்கு எதிராக எவனிடத்திலும் மாற்று ஆயுதம் இல்லை. இவ்வளவு பேர் அரசியல் தளத்தில் இவ்வளவு பேர் இருக்கும்போது திரைப்படம் எடுத்துக்கொண்டிருந்து சொல்ல சினிமா எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பயலை கூட்டிகிட்டு போய் இந்த வேலையை செய்யின்னு சொல்லி விடுறாருன்னா முன்னாடி நிற்கிறவனை எப்படி கணிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. யாரா எனக்கே இன்னும் என் தலைவன் மேலே வியப்பாக இருக்கிறது. என் தம்பி பொட்டம்மனுடைய உளவுப்படையில் இருக்கிற என் தம்பி சொல்கிறான், அது லண்டன்லேருந்து ஒரு நேர்காணல் சொல்கிறார், பிரபாகரனின் தீர்க்க தரிசனம்டா சீமான் அப்படின்னு. அவர் இந்த உறுதித்தன்மையை எனக்கே தெரியாத நான் இந்த வேலையை இவ்வளோ உறுதியாக செய்வேன். அதை ஒருத்தர் கணிச்சிருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட ஆள்வர். என் தலைவனுக்கு முருகன் மேலே நம்பிக்கை இருந்தது, அதுக்கு பிறகு தான் எனக்கே முருகன் மேலே நம்பிக்கை வந்தது. தலைவரே சொல்கிறாங்களோ, தலைவரே சொல்லிட்டாரு. நான் இதுவரை ஒரு கனவுகள் வழி நடத்தி என்னை கூட்டி வந்துருச்சுன்னு அத்தனை கனவும் நம் தலைவனுடைய கனவு தான். அது இன்னும் மீதி காலங்களை என்னை இழுத்து கொண்டு கரை சேர்க்கும் தான் நம்புகிறேன். இப்போ இதில் உங்கள் மாவா சொல்கிறார்ல, வாங்க நம்ம துப்பாக்கி முனையிலேருந்து நம்மளை அரசியல் அதிகாரம் பிறக்கட்டும்னு சொல்கிறாப்புல, டக்கு டக்குன்னு. அடுத்து கேளுங்க, இப்படி இடித்து சொல்கிறாப்புல, இப்படி சுட்டுட்டு அப்படி சொல்லிட்டு, என் துவக்கிலிருந்து வருகிற ஒவ்வொரு தோட்டாவிற்கு என்ன வலிமை இருக்கிறதோ அது உங்க வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குதுன்றாங்க. அடுத்த வார்த்தை கவனிங்க, இது இரண்டும் சேர்ந்து வெடித்தால்தான் நம் இனத்திற்கு விடுதலை பிறக்கும். எப்படி சொல்றாரு பாருங்க. பிரபாகரன் என்ற பெருமரவனின் துவக்கிலிருந்து வெடித்த ஒரு தோட்டா சீமான் என்ற எளிய மகன் 234 தோட்டாக்களை இந்த களத்திலே 26 தேர்தல் களத்திலே வெடிக்க செய்கிறேன் என்பதை என் அன்பு தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளும். உங்களுக்காக நமக்காக நாடடையத்தான் என் தந்தை போராடினான். எனக்காக அல்ல, நமக்காக போராடினான். அந்த தலைவனுக்கு மகனாக பிறந்ததை தவிர நான் செய்த பிழை என்ன? என்னை தனியாக எல்லோரையும் விட்டு தனியாக உட்கார வைத்திருக்கிறார்கள். சுத்தி துவக்கோடு இராணுவ வீரர்கள் வெறித்து பார்க்கிறான், தொலைநோக்கி பார்க்கிறான். இந்த திசையைத்தான், உங்களைத்தான், என்னையைத்தான், உலகெங்கும் பரவி வாழ்கிற ஒவ்வொரு தமிழ் மகனையும் மகளையும் தான் பார்க்கிறார். கடைசியாக என்ன நிகழ்ந்தது? என் உடன் பிறந்தார்களே, எண்ணி பாருங்கள், ஒரு நொடி கற்பனை செய்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், இந்த காட்சியை ஓட விட்டு பாருங்கள். வெறுமேலோடு ஒரு மகன், சிறுவன், 5 குண்டுகளை நெஞ்சில் அடுக்கடுக்காக பாய்ச்சி அந்த துப்பாக்கி அவன் நெஞ்சுக்கு நேரே நீட்டுகிற போது அந்த பிஞ்சு மகன் என்ன நினைத்திருப்பான் என்று பாருங்கள். எப்படிப்பட்ட வீரன்! வீரன் என்றால் நம் பிள்ளை பாலச்சந்திரன் தான் மாபெரும் வீரன். தமிழ் பரம்பரையின் வீரத்தை உலகிற்கு காட்டியவன். தனித்து நின்றாலும் பிரபாகரன் என்ற பெருவீரனின் மகன் 5 குண்டுகளை நெஞ்சில் தாங்கிய அன்னை தமிழ் சமூகத்தின்
விடுதலைக்காக சாகிறேன் என்று வெற்று உடம்பில் சின்ன நெஞ்சில் குண்டை தாங்கி செத்து விழுந்தார். அந்த படத்தை பார்த்தால் உங்கள் எல்லோருக்கும் நம் இனப்பகையை வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்கிற வெறி வரும். உங்களுக்குள் இருக்கிற நான் பெரியவன் நீன் பெரியவன் என்ற அந்த பிணக்கு தானாக மறையும். அவன் செய்த ஈகத்தை விட செய்துவிடப் போகிறீர்களா? 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிவிட்டு கீழே இறங்குற போது வேர்வை கொட்ட கொட்ட வரும்போது, இப்படி வரும்போது நனைந்து வரும்போது ஒரு தாய் என்னை கூட்டத்துக்குள்ள மறித்து பேசுகிறார். எல்லாம் எனக்கு நினைவில் இருக்கு. யா இப்படி கத்திரியா, உடம்பெல்லாம் இப்படி வேர்வையா, என்னையா ஏயா இப்படி கத்தி கத்தி இது பண்ணுறியா அப்படின்னு எனக்காக வருத்தப்படுறா. உடம்ப பார்த்துக்க சாமி அப்படின்னு. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, இப்படி வேர்வை சிந்தி இப்படி பேசுகிறீ ஐயா இந்த சனத்துக்குன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் அவள்கிட்ட, அம்மா நான் வேர்வைதாம்மா சிந்துறேன், என் முன்னவர்கள் ரத்தம் சிந்திட்டாங்க, அவர்களோட ஒப்பிடும்போது நான் ஒன்றும் இல்லைம்மா, என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நான் பிறந்த இனத்திற்காக உயிரையே கொடுத்தவனுக்கு முன்பு நான் வெறும் உணர்வை மட்டும் கொடுத்து தாமா போராடிட்டு இருக்கேன், அவர்களோட ஒப்பிடும்போது நான் ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் எல்லாரும் எண்ணிக்கொண்டால் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மற்ற கட்சிகளைப் போல இந்த கட்சியை நீங்கள் எண்ணக்கூடாது. இந்த அடிமை தேசியனத்தின் உரிமை மீட்சிக்கு விடுதலைக்கு வந்த ஒரு புரட்சிகர அரசியல் படை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது கட்சி கிடையாது. நாம் தமிழர் என்பது என்ன கட்சியா? கட்சியின் பெயரா? இல்லை. நீங்களும் நானும் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் அடையாளம். அண்ணன் முதல்ல போடுறேன், அப்புறம் நீங்கள் எல்லாரும் போடணும். இதில் சிவப்பு மஞ்சள் இருக்கு, சிவப்பு மஞ்சள் இருக்கு. சிவப்பு வந்து குங்குமம், மஞ்சள் வந்து முகத்துக்கு பூசுறது, அது இல்லது, அது இல்லை. ஏன் மஞ்சள்? நாங்கள் போர் மரபினன். காது குத்தாம ஒரு மகனை புதைக்க மாட்டோம். உடம்பில் காயம்படாமல் தமிழன் மரபில் எவனையும் புதைச்சது கிடையாது. அப்படி பிறந்தவனை இறந்து விட்டு விட்டால் நெஞ்சை கீறி புதைப்போம், இல்லைன்னா கள்ளி முள்ள போட்டு புதைப்போம். இருக்கா இல்லையான்னு பாரு. ஏன் காயம்படாமல் தமிழன் மரணிக்க மாட்டான்? ஏன்னா அவன் போர் மரபினன். கோயிலில் அப்படியா அழகு குத்து ஆடுறது, விழா குத்தி ஆடுறதெல்லாம் பயிற்சி. இவ்வளோ தாண்டா வேல் குத்துனா வலிக்குது, இவ்வளோ தாண்டா விழா விலங்குகள் குத்துனா வலிக்குதுன்னு பயிற்சி கொடுத்துறான். அப்போ போருக்கு செல்லும் போது மஞ்சள் ஆடை தரித்து சென்ற மறவர்களின் கூட்டம் நாங்கள். அப்புறம் இந்த சிவப்பு, போர்க்களத்தில் ரத்தம் சிந்தியவர்கள், உரிமைக்காக விடுதலைக்காக என்பதை காட்டுவதற்கு. என் நிலத்தில் மலர்ந்த காந்தல் மலர் கூட சிவப்பு மஞ்சள் வண்ணத்தில் தான். அதனால தான் தேசிய மலராக என் தலைவன் வைத்தான். அப்ப சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள் என்று இதை தூக்குறோம். அதனால அப்படி துண்டை போடும்போது இதெல்லாம் ஓடணும். இந்த எண்ணம் அதுக்கு தான் சொல்றது. அப்படி திமிர அப்படி போடணும். இந்த விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவன், ஏமாற்றுவவன், அவனுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும். அதனால்தான் தலைவர் சொல்றார், விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி. அதை நீங்க தெளிவாய்க்கணும். சாக்ரட்டிஸ் ஒருவன் அறிஞன், ஒருவன் அறிவானவன் அப்படிங்கிறத எப்படி கணக்கிடுறது? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு உடனே அவன் சொல்லுகிற பதிலில் இருந்து அவன் அறிவை மதிப்பிடக்கூடாது. அப்போ எதிலிருந்து மதிப்பிடணும்? ஒருவன் ஒரு கேள்வியை எழுப்பினால் அந்த கேள்விக்கு பதிலாக அவனிடத்தில் இன்னொரு கேள்வியவே பதிலாக கொடுத்தால் அதிலிருந்து அவன் அறிவை நீ மதிப்பிடணுங்கிறான். அதுதான் தர்க்கம்ங்கிறது. தர்க்க அறிவை வளர்த்து கொள்ளணும், திணறடிக்கணும். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, அந்த ஊடகவியலாளர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, அண்ணன் அவர்கள்ட்ட 100 கேள்வி எழுப்புவேன். அவர்கள் அப்படியே நிற்பாங்க, வேறு ஏதாவது கேள்வி இருக்காங்க, இல்லை அவ்வளோதானே முடிச்சுக்குருவோம்பாங்க. ஆனால் மற்றவங்க சார் 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 சார்னு கெஞ்ச அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்க. அது என் பிள்ளைகள் முடிவு பண்ணிக்கணும். முன்னாடி இருக்கிறது ஒளி வாங்கி தான். ஒன்றும் நெஞ்ச குறிவிக்கிற துவக்கு ஒன்றும் கிடையாது, துப்பாக்கி ஒன்றும் கிடையாது. நம்மளை கேள்வி கேட்டு திணறடிக்கிறதுக்கு இதுவரை எவனும் பிறக்கலை, இனிமேல் பிறக்க போகிறதும் இல்லை. அப்படியே பிறந்தாலும் இது நமக்கு பிறந்த புள்ள.
சரிதானே? இது இது ஒரு அறிவு சமூகம்டா. உலகத்திற்கு எங்கள் அப்பா நம்மால் வர சொல்லுவார், ஐயா ஐயா உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனமடா நம்ம அப்படின்னு. அந்த இனம் அப்படி கூறுகட்டு மதிக்கட்டி திரிது பாரு. எங்கால அதையெல்லாம் சொல்ல விட மாட்டாப்புல. சொன்னோன்னு வச்சுக்கிறீங்களா, பாவம் மக்கள்ன்றவுல ஒரே வார்த்தை. என்னை ரொம்ப பேசுவேண்ணா. இப்போ நீங்கள்லாம் என்ன, நீங்கள்லாம் ஆர்வம், நான் ஆர்வம் கோளாறு. அதுலேயும் சிலர் என்னை பார்க்கும்போதே அன்னை உங்கள்கிட்ட பார்த்தாலே வார்த்தை வரலைங்கிறான். நான் எப்படி இருந்திருப்பேன்? ஒரு பெரிய காதல். மீரா கண்ணன்லாம் கிடையாது. என்னப்பா பிசுராந்தையார் அந்த இதெல்லாம் கிடையாது. நான் கோப்பரஞ்சோழன் பிசுராந்தையார்லாம் கிடையாது. அதையெல்லாம் தாண்டியவன் நான். சின்ன வயசுலேருந்தே ஒரு பெருங்காதல் கொண்டு இருந்தேன். என் தலைவன் நான். அப்படி ஒருத்தரை கொண்டு முன்னாடி நிறுத்திட்டு வண்டியில் எதிரி இடிக்கிறாப்புல, எதிர்பார்க்கலையில அப்படின்னு. இல்லைண்ணா அவனு கூட்டி கொண்டு வச்சு பேச நான் பயங்கரமாக தெரியும், எல்லாம் தெரியும் மாதிரி பேச்சு. தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்கினேன். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் அப்படியே முட்டு வயலுக்கு வச்சு பார்த்துட்டே இருக்காரு. இப்போ மாவீரன் ஏதாவது சேட்டை பண்ணால் நான் ரசிப்பேன்ல, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. கடைசியாக என்ன பேசுவேன், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அதெல்லாம் நீங்கள் இவ்வளோ வருது பண்ணுறோம், அவங்களாம் சரி கிடையாது, இவங்க சரி கிடையாது அப்படின்னு. எல்லாரும் சரியாக இருந்தா நாம் எதுக்குப்பா போராட போகிறோம்? முடிஞ்சு, கதை முடிஞ்சு. அதோட வாயில் ஒரு டப்புன்னு ஒரு இதை போட்டு மூடி விட்டுருவாப்புல. அதுக்கப்புறம் என்ன, அது மக்கள் இவ்வளவு போராடுற ஒருத்தரும் புரிஞ்சுக்கிறல, அது பண்ணிக்கல, அவங்களாம் இப்படி, இவங்களாம் அப்படி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு எந்திரிக்கும்போது, பாவம் மக்கள், வாங்க போவோம். மக்களை பாவம்ன்றப்பல அவன் ஏன் குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? பாவம் மக்கள். ஆனால் நம்ம மக்கள் பாவம் அல்ல, மகத்தானவர்கள். எப்படி மகத்தானவர்கள்? சாதி சொன்னான், மதம் சொன்னான். மார்க்ஸ் சொல்கிறான் மதம் ஒரு அபின்னு. சாதி மதம் சாராயம் குடித்தா தான் போதை ஏறும், கஞ்சா அபின்லாம் போட்டால் தான் இது சொன்னாலே ஏறிடும். இவ்வளோ பெரிய போதை தெருவங்குன்னு சொல்கிறான். இந்த நாட்டில் சாதி மதம் அரசியலாக்கப்பட்டுருச்சு. சாராயம், சாப்பாடு, பணம் எல்லாவற்றையும் தாண்டி தன்மானமிக்க தமிழ் மக்கள் வாக்குக்கு ₹1 கொடுக்காத எளிய பிள்ளைகளை தேடி வாக்கு செலுத்தி 3வது ஒரு கட்சியாக்கி அங்கீகாரம் பெற்ற, முழுமையான இசைவு பெற்ற ஒரு கட்சியாக மாற்றி நிலையான ஒரு சின்னத்தை, எந்த சின்னத்தை பறித்தானோ அதே சின்னத்தை திருப்பி பெறுகிற அளவிற்கு உயர்த்தி வைத்திருக்காங்கன்னா நம் மக்கள் மகத்தானவர்கள், மாண்பு மிக்கவர்கள். அண்ணன் முதலமைச்சர்னா மீத்தேன் கையில் இருக்குமா? அண்ணன் முதலமைச்சர்னா அணு உலையும் ஸ்டெர்லைட் நுழைஞ்சிருக்குமா? அண்ணன் முதலமைச்சர்னா மாநில உரிமையிலிருந்து கல்வி அங்கே போயிருக்குமா? அண்ணன் முதலமைச்சர்னா கச்சத்தீவு எடுத்து கொடுத்துருக்க முடியுமா? இப்படி தான் கேட்கணும். இந்த நிலத்தில் ஒரு தன்மானமிக்க தமிழ் மகன் ஆண்டிருப்பானே, ஆனால் ஈழத்தில் என் இன உறவை கொண்டு விட முடியும் என்கிற துணிவு இந்த நிலத்தில் எந்த ஆட்சியாளனுக்கு வந்திருக்குமா? சொல்லுங்க. அந்த போர் நடக்கும்போது இந்த வலிமை, குறைந்தது இந்த வலிமை. இப்போ மாநாட்டில் எத்தனை லட்சம் பேரை நம்ம கூட்டி காட்ட போகிறோம்? அந்த வலிமை அன்னைக்கு இருந்திருந்தால் போற இந்த நிலத்தில் தமிழ்நாடு உறைந்திருக்கும். ஒரு போரும் நடத்தணும்னு என்ன வந்திருக்காது. இன்னைக்கும் காட்டுப்பள்ளி துறைமுகம் நிற்குது. இங்கே துறைமுகம், இந்த விண்ணூர்தி நிலையம் கட்டுறதுக்கு காத்து கிடக்குது. 8 வழிச்சாலை நிப்பாட்டப்பட்டிருக்கு. பரந்தூரில் விண்ணூர்தி நிலையம் நீ கட்டி பாருங்கிற. என் பேட்டி இருக்குது பாருங்க. 8 வழிச்சாலை நீ கல்லு நடலாம், ஒருபோதும் சாலை போட முடியாதுன்னு, என்னை தாண்டி தான் போடணும்னு கைது பண்ணிலாம் சிறையில் போட்டு பார்த்தாப்புல. ஐயா தான் போட்டாப்புல. வேளாண் குடிமகன் இருக்கார்ல, இவ்வளவுக்கு நான் கட்டாய கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் வேற ஒரு போராட்டத்தில் போய். அந்த போராட்டத்தில் என்னை தூக்கி உச்சையில் வச்சுட்டாப்புல. அங்கே கொண்டு போகும்போது, என்னை இரவில் கொண்டு அடைக்க போகும்போது, அங்கே ஒரு நீதிபதி நம்மளை மாதிரியே ஒரு மானசை இருக்கிறான். அவன் உன்னை விடுதலை செய்கிறேன் போன்ட்டாப்புல. அவர் இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் என்னை நிறுத்தினாங்க இரவில் கொண்டு போய். என் தங்கச்சியெல்லாம் நானும் எங்கள் அண்ணன் கொண்டு, ஐயா என்னை உள்ள வைங்கய்யா, இவங்களை அனுப்பிடுங்க, தங்கச்சி ஆர்வத்தில் சொல்லுது அனுப்பிடுங்கன்னு. அவர் அப்படி பார்த்து, சரி நீங்கள் போங்க. அப்போ காவல்துறை ஏதாவது அவர்கிட்ட தர்க்கம் பண்ணிச்சு. அதெல்லாம் கிடையாது, பெண்கள் எல்லாம் அனுப்புங்க. அவர் தான் போகிறேன்றாரில்ல, அப்புறம் என்ன என்னை அனுப்பிட்டார். நிறுத்தும்போது அவர் எந்திரிச்சு என்னை பார்த்தோன்னே இப்படி கும்பிட்டார் பாருங்க, தெரிச்சிட்டாப்புல. யாரா
என்ன உடுப்பு போட்டாலும் உள்ள ஒரு உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் போங்க அப்படின்னாரு. ஒரு நாள் வச்சாப்புல காலையில் வழக்கு விடுதலை செய்கிறேன். அதெல்லாம் அவர் அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார். அங்கிட்டு போய் பேசுப்பா பாப்பா. இப்போ நீங்கள் இப்படி பாருங்கள், தனியார் பள்ளி கல்லூரிகளில் தங்கும் விடுதி இருக்குதே, அது ஒன்றாக இருக்கிறதா இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று பிள்ளைகளுக்கு என்று தனியாக இருக்கிறதா? யாராவது சொல்லுங்கள். தனியார் பள்ளியில் இருக்கா? தனியார் பள்ளியில் அங்கே இருக்கு. தனியார் பள்ளி தனியார் கல்லூரிகளில் தங்கும் விடுதி ஒன்றாக இருக்கிறதா இல்லையா? ஆனால் அரசு பள்ளி கல்லூரிகளில் தனித்தனியாக இருக்குதா இல்லையா? இப்போ இது என்ன இந்த அரசு சமூக நீதியை நிலைநாட்டிச்சு, என்ன இந்த அரசு சாதியை ஒழிச்சு சமத்துவத்தை நிலைநாட்டிச்சு? ஒரு தனியார் பள்ளியிலே படிக்கிற மாணவன் எல்லாம் ஒற்றுமையாக தங்கும் விடுதியில் படிக்கிற போது அரசு பள்ளியில் ஏன் ஆதி திராவிடர்க்கென்று தனியாக நீ வைக்கிறாய்? எதற்காக வைக்கிறாய்? எதற்காக வைக்கிறாய்? என்ன சமூக நீதியை நிலைநாட்டினாய்? என்ன சகோதரத்துவம் சமத்துவத்தை நிலைநாட்டினாய்? கட்டடத்திற்கு பெயர் சமூக நீதி கட்டடம் என்று வைக்கிறாய். தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் தங்கி படிக்கிற விடுதிக்கு பெயர் செங்கலும் சிமெண்டும் சாந்துமாடா சமூக நீதி? எது சமூக நீதி? எப்படி எப்படி பாருங்க. இப்ப என்ன செய்யும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி புரட்சி என்ன செய்யும்? தனியார் முதலாளியால் சாதிக்க முடிந்தது அரசால் முடியாதா? ஒரே விடுதியில் தங்கி படி, இல்லை என்றால் இந்த சான்றிதழ் எங்கேயோ போய் படி, இவ்வளவுதானே. என் தம்பி கலைஞன் சொல்றாப்ல, அப்படி பேசுறவனா நீ பதில் கொடுக்கணும், தக்க பதிலீட்டி கொடுக்கணும். முடிஞ்சு அடுத்தடி எடுத்து வைக்க முடியாது. அவன் எதிர்பார்ப்பது உன் நேரத்தை வீணடிக்கணும், உன் கவனத்தை பக்கம் திருப்பணுங்கிறதா. நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெறும் அவதூறே பேசிக்கிட்டே இருப்பான், நீ பதில் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான், வேற வேலை செய்ய முடியாது. அவதூறு அரசியலை புறந்தள்ளுங்கள், ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுத்து செல்லுங்கள். அப்ப பணம் இருக்க வந்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை கேடுகட்ட பணநாயகம். அதை வீழ்த்தி போராடி பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகத்தை மீட்பது காப்பது மாற்று. இதுதான் மாற்று. இங்கே செய்தி அரசியல் செய்வார்கள் உடன் பிறந்தார்களே, விளம்பர அரசியல் செய்வார்கள், சேவை அரசியல் செயல் அரசியல் செய்ய மாட்டார்கள். தெரியாது. பல 100 கோடியை செலவழிப்பார்கள். எது செய்தி அரசியல்? செப்டம்பர் 16ஆம் தேதி குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், ஜனவரி 1 செய்தி பண்ணுவார்கள், விளம்பரம் செய்வார்கள். இது விளம்பர அரசியல். இப்போ செயல் அரசியல் கிடையாது, இங்கே சேவை அரசியல் கிடையாது, செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான். தாத்தா காமராஜர்கிட்ட போய் நம்ம விளம்பரம் நம்ம செய்த சாதனைகள்லாம் விளம்பர படம் எடுத்து ஓட்டலாம், திரையரங்கில் போட்டு காட்டலாம். போட்டு காட்டலாம். என்ன செஞ்சுருக்கோம்? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம், சன்னா அதில் படிக்கிறதுல பிள்ளைகள்லாம். ஆமாம். அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? ரோடு போட்டிருக்கோம், சன்னா நடக்குதுல. ஆமாம் நடக்குது. வேறு என்ன பண்ணியிருக்கோம்? அணைக்கட்டுகளை கட்டியிருக்கோம். விவசாயம்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல. ஆமாம் பயன்படுத்துகிறாங்க. அதான் தெரியுதே, பள்ளிக்கூடம் பிள்ளைங்க படிக்குது, சன்னா ரோட்டில் போகுது, அப்புறம் அணையில் தண்ணியை பாய்ச்சி விவசாய வேளாண்மை செய்கிறான். அவனுக்கு தான் தெரியுதே நம்ம இது செஞ்சுருக்குன்னு. அதுக்கு விளம்பரம் ஒரு படம் வேற ஒரு காட்ட போறியா? படம் அது என்ன இருக்குது? செய்தி விளம்பர அரசியல் அல்ல, சேவை அரசியல் நிற்குது. இங்கே எப்படி இருக்கு? பள்ளிக்கூடத்தை பூரா மூடி வந்தவன் மூடிட்டு 2100 பள்ளிக்கூடத்தை மூடிட்டு 2100 டாஸ்மார்க்கை திறந்தவன் பேசுகிறான், நான் தான் உன்னை படிக்க வச்சேன்னு. அவன் 6000 பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சா அமைதியாக போய் படுத்துட்டான். அது செயல் அரசியல், சேவை அரசியல். இது செய்தி அரசியல். 4 முறை பொது தேர்தலில் தோற்றுக்கு, 2 சட்டமன்றம் 2 பாராளுமன்றம். மறுபடியும் அதே உற்சாகத்தோடு 5வது முறையும் களத்திலே தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் என் மக்களோடு சேர்ந்து தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்போம். அடுத்தவன் தோளில் நின்று நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேன்மையானது என்ற நோக்கோடு 1000 பேரையும் எதிர்த்து நிற்போம். எத்தனை பேரையும் எதிர்த்து நிற்போம், ஆனால் எவரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டோம் என்ற தத்துவத்தோடு தனித்து களத்திலே திரும்ப திரும்ப என்னை கேட்பாங்க, நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக இருக்கல, என்னை பார்த்தா தோற்று போன ஆள் மாதிரி தெரியுதா? புதிதாக பூத்த பூ எவ்வளவு மலர்ச்சியாக இருக்குமோ
அப்படி நானும் என் பிள்ளைகளும் மறுபடியும் மறுபடியும் களத்தில் பாயும். ஏன்? அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொள்ளுகிற போது எவனும் எதிர் நிற்க முடியாது. நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலியும் கூட. வெறி என்றால் கொலவெறியில் நிற்கிறோம். கொலவெறி. குறுக்க அண்ணனாவது அப்பனாவது மாமனாவது மச்சானாவது எவன் வந்தாலும் அடிக்கிறது தான். மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை. பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த இடத்திற்கு வரலை, இவ்வளோ தூரம் நீங்கள் வரலை. நம்ம இதுவரை 2 லட்சம் 3 லட்சம் ஒரு தேர்தலுக்கு செலவு பண்ணாலே பெருசு. வாக்குக்கு காசு கொடுக்குறவன் அவன் தான். நீங்கள் எதுவும் கிடையாது. நீங்கள் களத்தில் நில்லுங்க, அது செல்லும். நான் 2009 அந்த தேர்தலில் என்கிட்ட காசு இல்லை. திமுக காங்கிரஸை எதிர்த்து என் இனச்சாவுக்கு காரணம் செத்து கொண்டிருக்கும்போது போராடணும் நான் முடிவெடுத்து இதுக்கு வேலை செய்யும்போது அன்னைக்கு எங்கள் அப்பா பாரதி ராஜாவும் அன்னை செல்வமணி போன்றவர்களாம் எனக்கு துணைக்கு வந்தாங்க. இப்போ காசு இல்லை. அப்போ ஐயா ஐயநாதன் போன்றவர்களாம் என் கூட இருந்தாங்க. இப்போ பேசிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் பேரம் இவ்வளவு தரம் இவ்வளோ தரும். ஒருத்தரும் கடைசியாக நாங்கள் கொடுக்குறதுல பாதி எடுத்துக்கிறோம், நீங்களே வச்சுக்கிறோங்க, எங்களுக்கு வேணாம்ட்டு கிளம்பிட்டோம். இப்போ சிவா இருக்கான்ல, என் தம்பி நெல்லை சிவா, அவன் கேட்குறான், முத்துரை காசு இல்லாமல் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா. பிச்சை எடுப்போம்னே சிரித்தாங்க எல்லோரும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஒரு உண்டியல் செய்யுங்க. உண்டியலை செஞ்சால் அண்ணன் பேசும்போது உண்டியலை கையில் கொடுத்து ஏந்துங்க இந்த மாதிரி நீங்கள் ஏந்துங்கன்னு. உங்களால் நம்ப முடியுதா? அன்னைக்கு 30 லட்சம் ரூபா காசு போட்டாங்க மக்கள். அன்னைக்கு நம்ம தேர்தலில் நிற்கலை, கட்சி ஆரம்பிக்கலை. இன்றைக்கி இந்த மகன் இந்த பிள்ளைகள் மேலே என் மக்கள் பேரன்பு கொண்டு நிற்பாங்க. ஏன்னா நான் அந்த மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள். நீங்கள் என்ன செய்யணும்னா உண்டியலை செய்யணும். இந்த வருமானம் காக்கும் நம் இனமானம் என்று எழுதணும். துளி துளியாய் இணைவோம் பெரும் கடலாகும் கனவோடு என்று எழுதணும். அதில் தலைவர் படத்தையோ விவசாயி படத்தையோ போட்டக்கூடாது. தலைவர் படத்தை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறான் சீமான்னு எழுதுவான். யார் நம்ம மேலே ரொம்ப பாசமாக அக்கறையும் கொண்டவன், எங்களுக்கு யார் எழுதுவான்னு தெரியும். விவசாய படத்தை போட்டியில் விவசாய பிச்சை எடுக்க வைக்கிறான்பா. ஏற்கனவே பிச்சை எடுத்துட்டான், வேண்டாம். அண்ணன் படத்தை போடுங்க. அது நமக்கு நம்ம சொந்தங்கள்கிட்ட பிச்சை எடுப்பது நமக்கு பெருமைதான். நீங்கள் ஏந்துங்க. உங்களுக்கு மக்கள் காசு தரலைன்னா அங்கேருந்து எனக்கு அடிங்க.